சாப்பிடு. முடியாது. முடியாதா? பேபி எப்படி பேபி? கொர்லா பாண்டியா கொக்கா? ஐயோ பாஸ். பாஸா? சொல்லுங்க பாஸ். அந்த பையனோட அப்பா அம்மாக்கு கால் பண்ணீங்களா? நேற்று இருந்து கூப்பிட்டு இருக்கேன் பாஸ், எடுக்கவே மாட்டாங்க. நாட் ரீச்சபிள்னே வருது. அவங்க வீட்டில் ஒரு ஃபோன் இருக்குல்ல, அந்த நம்பரை கேட்டு வாங்க. அதை சொல்லணும்னா என் தம்பியை எங்க கடத்தி வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. தம்பியா? ஆமா பாஸ், நேத்துல இருந்து இதே சொல்லிட்டு இருக்கான். பாஸ் எங்களுக்கு தெரியாம வேற ஆளை வச்சு கடத்திருக்கீங்களா? முட்டாள், கடத்தனம் எப்படி இருப்பான்னு கேளு. அப்ப நீங்க ஏன் தம்பி கடத்தலனா அந்த ஆன்ட்டி யாரு? ஆன்ட்டியா? அப்ப கண்டிப்பா பாஸோட ஆளா தான் இருக்கும். யாரு கடத்திருப்பா? கண்ணு, ஆன்ட்டி உனக்காக ஐஸ்கிரீம் செஞ்சிருக்கேன், சாப்பிடு. தேங்க்யூ ஆன்ட்டி. எப்போ ஆன்ட்டி நம்ம வீட்டுக்கு போகிறோம்? ஆன்ட்டிக்கு சின்னதாக ஒரு வேலை இருக்கு, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் போகலாம். ஓகே ஆன்ட்டி. இங்க டவர் இல்லப்பா, அதனாலதான் உனக்கு கால் பண்ண முடியல. இப்ப கூட வைஃபைல இருந்து தான் உனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறோம். நீங்க 3 பேரும் சாப்பிட்டுட்டு தூங்குங்க. நாங்க இன்னைக்கு நைட்டு கிளம்பி மார்னிங் அங்க வந்துருவோம். பாய். என்னப்பா, உங்க அப்பா அம்மா தான் காலையில் வரேன்னு சொல்லிட்டாங்கல்ல. உங்க அப்பா அம்மா தானே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி ஸ்டேஷன்ல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லு. எனக்கு நைட் டியூட்டிக்கு நேரமாச்சு, நான் கிளம்புதேன். இதோட மோஹித் வீட்ல இருந்து 3 டைம் கால் பண்ணிட்டாங்க. அவங்க வீட்ல கேட்டா நம்ம என்ன சொல்றது? மானஸ், நாங்கள் இன்னைக்கு வீட்டுக்கு வந்துடுவோன்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஆமாம் மானஸ், இப்போ நாங்கள் போகலனா அவங்க இங்கே வந்துடுவாங்க, அப்புறம் எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். சாரி மானஸ், உன்னை தனியாக விட்டுட்டு போக கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நாங்கள் போய் தான் ஆகணும். உன்னை காலையில் நாங்கள் மீட் பண்ணுறோம். கண்ணு, என்னைய இன்றைக்கி மதியம் வரைக்கும் தான் சமைக்க சொல்லி கேட்டாங்க. நைட்டுக்கு வேறு வீட்டுக்கு போய் சமைக்கணும். நானும் கிளம்புறேங்க கண்ணு. நைட்டுக்கும் சேர்த்தா சமைச்சு வச்சுருக்கேன், நீ அதையே சாப்பிட்டுக்கோ. சரிங்க ஆண்டி. மானஸ், உள்ளே நல்லா லாக் பண்ணிக்கோ. நாங்கள் நாளைக்கு மார்னிங் வரோம். பின் கதவையும் மறக்காமல் லாக் பண்ணிக்கோ. நாங்கள் வரோம். என்னடி இவன் திறக்கவே மாட்டேங்கிறான்? மானஸ், மானஸ், டேய் மானஸ், கதவை திறடா. டேய் மானஸ், கதவை திறடா. 2 பேரும் வாங்க. நீ என்னடி கதவு திறந்திருக்கு? மறுபடியுமா? என்ன இவன் டெய்லி விழுந்து கிடக்குறான்? ஏய் வாடி. மானஸ், டேய் மானஸ், டேய் மானஸ். டேய் எந்திரா. எந்திரிடா. மானஸ், என்னாச்சுடா? இப்போ யாரோ உன்னை இப்படி பண்ணது? அதுவா, நேற்று நீங்கள் போனப்போ கதவு சாத்தினல்ல, அப்போ பின் கதவையும் மறக்காம லாக் பண்ணிக்கோ.
யாரு நீங்க? விடுங்க. எங்க வலிக்குதுங்க ப்ளீஸ்ங்க, விடுங்க. வலிக்குதுங்க ப்ளீஸ்ங்க, எங்க விடுங்க. விடுறேன். ஆடாம நிக்கிறியா? ஓகே, தேங்க்யூ. இதான் நடந்துச்சு. என்னங்கடா ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருக்கு? இவங்க யாரா இருக்கும்? ஆமா, வந்தவங்க உன்னை எதுவும் பண்ணாம போனாங்க. அப்போ எதுக்கு வந்திருப்பாங்க? ஆமா, உங்க அப்பா அம்மா காலையிலே வரேன்னு சொன்னாங்களே, ஏன் என்ன வரல? டேய், மோஹிந்தோட அப்பாடா. இப்போ நம்ம என்னடா சொல்றது? என்னப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் அங்கிள். ஆமா, இவர் யாரு? இவரே என் அங்கிள், என்னை பார்க்க வந்திருக்காரு. ஓ, ஆமா, மோஹிந்த்ங்க. மோஹிந்த் இவன் தம்பிங்களோட சாப்பாடு வாங்க போயிருக்கா அங்கிள். சாப்பாடு வாங்க போயிருக்கானா? காலையிலேயே சாப்பிட்டேன்ல சொன்னா. காலையிலையா? ஆமாப்பா, காலையிலேயே அவங்ககிட்ட ஃபோன்ல பேசினேனே. ஃபோன்லயா? ஆமாம்மா, நேற்று வீட்டுக்கு குளிக்க வந்தான்ல, அப்போ மானஸோட அம்மா அப்பா ஊர்லேருந்து வர வரைக்கும் நான் மானஸ் கூட தான் இருப்பேன்னு சொன்னான். அதான் வீட்டில் இந்த ஃபோனை அவங்ககிட்ட கொடுத்து விட்டேன். ஓ ஆமாம் அங்கிள், அந்த ஃபோனா? ஆமாம், நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் யாருமே பதில் சொல்லியே. நீங்களா இன்னும் சாப்பிடலையா? நாங்களா சாப்பிட்டோம் அங்கிள், இவருக்காக வாங்க போயிருக்காங்க. சரிப்பா, எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். மோஹிந்த் வந்தால் என்னை மறக்காம கூப்பிட சொல்லு. சரியா? பாய் 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 சார், வரேன் சார். சரி சரி. அப்பாடா, போயிட்டாரு. டேய், அவ சொன்னதை கேட்டியா? அப்ப எனக்கு உனக்கு கால் பண்ணது மோஹிந்த். இப்போ மறுபடியும் கூப்பிடுறா. The number you are trying to call is currently switched off. என்னடா சுவிட்ச் ஆஃப்னு வருது? டேய், இப்போ என்னடா பண்றது? ஒரு நிமிஷம். நேற்றுக்கு இந்த நம்பர்ல தான் எனக்கு வாய்ஸ் காலும் வாய்ஸ் நோட்டும் வந்துச்சு. மோஹிந்தோட அப்பா நினச்சி தான் எடுக்காம இருந்தேன். என்னடா இவ்ளோ மெசேஜ் வந்திருக்கு? டேய் மானஸ் மடையா, மாங்கா மண்டையா, வந்தேன் வையே, மூக்கு பொடி எடுத்து மூஞ்சில தேய்ச்சு விட்டுருவேன். கால் பண்ண எடுக்க மாட்டியாடா? மேல இருக்க மெசேஜ் எல்லாம் பாரு, என் போன் ஆஃப் ஆக போகுது. டேய் மானஸ், அந்த குள்ளா பசங்க இருக்க இடத்த கண்டுபிடிச்சேன்டா. கீழ அனுப்பி இருக்க லொகேஷனுக்கு சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க, சீக்கிரம் லொகேஷன் போலாம் வாங்க. டேய் முட்டை போண்டா, நீ சொன்ன லொகேஷன் இதுதானா? ஆமாண்டா கண்ணா, பிரச்சனை. டேய், அந்த ஊதி குத்தி வாயினும் 2 குள்ளா போட்ட பசங்க இங்கே தான் இருப்பாங்க. சத்தம் போடாம போங்கடா. என்ன இந்த லொகேஷன்ல யாரையுமே காணோம்? மோஹித் எங்க? என்ன ஏதோ தெரிஞ்ச வாய்ஸா கேக்குது? ஒருவேளை மோஹிந்த் நரபலி கொடுத்திருப்பாங்களோ? எது நரபலியா? டேய் நாரவாயா? டேய் மோஹித், டேய் ஜாரபாம்பே, நிறுத்துங்க. அவனை போட்டேனா வைங்க. நேத்து கூப்பிட்டா இன்னைக்கு காலை வந்து நிக்கிறீங்க. சாரிடா மோஹிந்த். ஆமா, நீ எப்பறா இங்க? அதுவா, நேத்தி நம்ம குள்ள பாய்ஸை துரத்திட்டு போனோம்ல, அப்போ நான் பின்னாடி ஓடி வந்துட்டு இருந்தேனா, அப்போ எதர்ச்சியா பாக்குறப்போ அந்த குள்ள பாய்ஸ்ல ஒருத்தன் மட்டும் தனியா ஓடிட்டு இருந்தான். உங்க யாரையுமே காணோம், அதான் நான் அவன் பின்னாடியே துரத்திட்டு போனேன். திடீர்னு பார்த்தா ஒரு கார்க்குள்ள ஏறிட்டான். யோசிச்சேன், இவனை ஃபாலோ பண்ணிட்டு போனா நம்ம தம்பிங்களை கண்டுபிடிச்சிடலாம் நினைச்சேன். பார்த்தா கார் ஸ்டார்ட் ஆகல. அவன் ரொம்ப நேரம் கார் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணான். அந்த கேப்ல நான் கார் டிக்கியில் ஏறிட்டேன். கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, இருந்தாலும் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். அதான் அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணேன். இப்படி தான் இங்கே வந்தேன். அப்புறம் என்ன ஆச்சுடா? தர்யாங்களா இந்த 2 பசங்களை வேற யாரை கடத்திட்டு வருவது அசால்ட்டா சொல்றீங்க. இந்த லட்சத்தில் மூஞ்சி வேற காமிச்சிருக்கீங்க. இப்ப நான் பாட்டிக்கு என்னடா பதில் சொல்றது? என்ன பண்ணுவீங்களா ஏது பண்ணுவீங்களா தெரியாது. மிச்சம் இருக்கிற ஒரு பையனை வந்து கடத்திட்டு வரணும்.
அவங்க உன்னை தான் கடத்த வராங்கன்னு எனக்கு தெரிஞ்சுது. அப்புறம் தான் உனக்கு நான் அவ்வளோ தடவை காலும் மெசேஜும் பண்ணேன். நீ எடுக்கவும் இல்லை, அதை பார்க்கவும் இல்லை. உன்னை கிட்னாப் பண்ணது தான் இங்கேருந்து கிளம்பியிருக்காங்க. அப்பயும் அங்கே வரலன்னு நமக்கு எப்படி தெரியும்? ஒரு வேளை வந்திருந்தா? சிசிடிவி. முட்டா பசங்க சிசிடிவி கேமரா இருக்கு கூட தெரியாம திரும்பி திரும்பி முகத்தை காட்டிட்டு போறாங்க. உள்ள போனது ஓகே, வெளியே வந்தது இருக்கா பாருங்க. என்ன இப்படி ஓடி வராங்க? அப்போ உள்ள என்ன நடந்திருக்கும்?